இன்றைய அனுதின மன்னாவில் கள்ள போதனைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது பகுதி 2. பார்ப்போம் வசனத்தை. தவறான போதனையை பின்பற்றினால் பாதிப்பு நமக்கே. அதே வேளையில் ஆசீர்வாதமான போதனையை விட்டுவிட்டால் நஷ்டம் நமக்குத்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே போதிக்கப்படுகிற போதனைகள் அனைத்தும் ஒரு சிறு கையேட்டில் குறித்து வைத்து பின் வீட்டில் போய் வேதத்துடன் ஒப்பிட்டு பார்ப்பது அவசியமானது. விகட கவியான நகைச்சுவையின் தன்மையில் ஏக்க குரலில் கண்ணீர் மூழ்கி பேசுகிற வார்த்தை அல்லது அடுக்குமொழி வித்தக வார்த்தைகள் அனைத்தும் அதிகமாக அவரின் பால் ஈர்த்து விடுகிறது. கவர்ச்சியான பொருளுக்கு மனிதன் அடிமையாவது போல வசீகரமான சொல்லுக்கு மனிதன் அடிமையாகிறான் என்பதை உணர்தல் அவசியம். போதிக்கப்படுகிற போதனைகள் தவறான நோக்கத்தோடு போதிக்கப்படுவதில்லை. ஆனால் தவறான போதனைகள் உள்ளடக்கிய போதனையாக கூட இருக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு அல்லேலூயா என்று சொல்லுங்கள் என்று திருச்சபையாரை உற்சாகப்படுத்தலாம். ஆனால் அல்லேலூயா என்று சொல்லுகிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும் என போதிக்க முடியாது. சரியான நோக்கம் ஆனால் தவறான கருத்து. ரட்சிப்பை குறித்து நாம் முடிவு செய்ய வேண்டும். பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 வசனம். வீர நடைகள் போட்ட பல திருச்சபைகள் இன்றும் பிசாசின் பிடியில் தூங்கிக் கொண்டிருப்பதை திருச்சபையார் உணர வேண்டும் என்பதற்காக நமக்கு போதிக்கப்படுகிற அனைத்து போதனைகளையும் நாம் ஆராய்ந்து பார்த்து நலமாய் காணப்படுவதை பிடித்து கொள்ள வேண்டும். 3வது, அற்புத அடையாளத்தை கண்டு ஆச்சரியமுற்று அதிர்ந்து போகுதல். அற்புதங்கள் என்றால் தேவன் உலகை சிருஷ்டித்த விதம் அற்புதமானது. அவர் மனிதனை படைத்த விதம் அழகானது. ஆணிலிருந்து பெண்ணை கொண்டு வந்து வியப்பானது. அவரின் படைப்பை விவரிக்க மனிதனுக்கு ஞானம் போதாதென்று எண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில்.